பாக்கியலட்சுமி சீரியல் இனியாவின் கல்யாணம் மும்முரமாக நடந்து வரும் நிலையில் சுதாகர் வந்து ரெஸ்டாரண்ட்டை கேட்கிறான். இதனால் கடும் அதிர்ச்சி அடையும் பாக்யா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் கல்யாணமா? என்னால யாருக்காகவும் ரெஸ்டாரண்ட்டை விட்டு கொடுக்க முடியாது என உறுதியாக சொல்கிறாள். சுதாகர் கடைசியாக உங்களுக்கு ரிசப்ஷன் வரைக்கும் டைம் இருக்கு, யோசிச்சு முடிவு எடுங்க என கூறிவிட்டு போகிறான். நேராக வீட்டுக்கு வருகிறாள் பாக்யா. அங்கு இனியாவின் கல்யாண ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கிறது. கோபி, ஈஸ்வரி, எழில், செழியனிடம் இது பற்றி பேச ஆரம்பிக்கிறாள். சுதாகர் தனது ரெஸ்டாரண்ட் வந்தது, இனியாவின் பேரில் எழுதி கேட்டு மிரட்டியது உள்ளிட்ட அனைத்தையும் சொல்கிறாள். ஆனால் வழக்கம் போல எழிலை தவிர அனைவரும் சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க? உன் ரெஸ்டாரண்ட்டை சம்மந்தி பிசினஸோட சேர்த்தால் நல்லதுதானே, நிறைய கஸ்டமர் கிடைக்கும், லாபம் வரும் என சொல்கின்றனர். ஆனால் பாக்யா, இந்த ரெஸ்டாரண்ட் என்னுடைய அடையாளம், இதோட பேரை மாத்திக்க ஒத்துக்க மாட்டேன் என்கிறாள். உடனே ஈஸ்வரி, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்க மாதிரி பேசுற, அப்படியே ரெஸ்டாரண்ட் போனாலும் என்ன இப்போ? உன் பொண்ணு பேர்ல தானே எழுதி கொடுக்க போற, வேற யார் பேர்லயும் இல்லைல என கண்டமேனிக்கு பேசுகிறாள். இதனால் பாக்யா அதிர்ச்சி அடைந்து, உங்ககிட்ட வந்து பேசினேன்ல, என்ன சொல்லணும், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் எனக்கு தெரியும் என உள்ளே போய் விடுகிறாள். அதன் பின்னர் எழில் தனது அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் வாய வச்சுட்டு சும்மா இரு என்கிறாள் ஈஸ்வரி. இந்த பக்கம் பாக்யா ரூமில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். அப்போது இனியா வந்து, சாரிம்மா, எல்லா பிரச்சனை பத்தியும் எனக்கு தெரியும், உன் ரெஸ்டாரண்ட்டை என் பேர்ல எழுதி வச்சு இந்த கல்யாணம் நடக்கணும் அவசியமில்லை, இந்த கல்யாணம் நின்னு போனால் எனக்கு நல்லது தான்மா என சொல்கிறாள். பாக்யா அவளிடம், நான் எந்த முடிவு எடுத்தாலும் என் கூட நிப்பியா என கேட்கிறாள். அதற்கு இனியாவும், நீ என்ன முடிவு வேணாலும் எடுமா, எனக்கு சம்மதம்தான் என சொல்கிறாள். அதன் பின்னர் பாக்யா கீழே வர சொந்தக்காரர்கள் அனைவரும் வந்திருக்கின்றனர். ஈஸ்வரி அவளை தனியாக அழைத்து பேசுகிறாள். இந்த கல்யாணம் நடக்கணும், உன் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இது, இந்த கல்யாணம் நின்னு போன அப்புறம் இனியாவுக்கு கல்யாணமே நடக்காது என சொல்கிறாள். இதனை கேட்டு பாக்யா அதிர்ச்சி அடைகிறாள். மற்றொரு பக்கம் சுதாகரை சந்தித்து பேசுவதற்கு அவனுடைய வீட்டிற்கு போகிறான் கோபி. அங்கு பாக்யாவின் ரெஸ்டாரண்ட் பற்றி பேச, நான் வற்புறுத்தி எல்லாம் கேட்கலை, அவங்க நல்லதுக்கு தான் கேட்டேன் என நல்லவனை போல் நடிக்கிறான் சுதாகர். இது போன்ற சுவாரஸ்யமான திருப்பங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.